பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மதிப்பிற்குரிய உஸ்தாத் ஏசி அகார் முகமது அவர்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய தொடர் வகுப்பில் இன்று ஒரு முக்கியமான அமர்வில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு இஸ்லாமிய வீடு என்னும் தலைப்பின் கீழ் அல்லாஹு தஆலா எமக்கு அருளி இருக்கின்ற இந்த தீனின் பகுதிகளை எங்களது உள்ளத்தில் உள்வாங்கி அதன் அடிப்படையில் எமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தில் அவனது அன்பு சூழ்ந்த ஒரு மஜ்லிஸில் இப்போது நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வை அழகாக எங்களுக்கு ஆக்கித் தருவதற்காக ஷேக் ஏசி அகார் முகமது அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். சகோதரர் பற்றிய விவரம் நீங்கள் தெரிந்ததென்ற வகையில் நான் இந்த இடத்தில் தவிர்த்துக் கொள்கின்றேன். நேரத்தின் விரிவை கருதி இந்த நிகழ்வை உடனடியாக ஆரம்பிப்பதற்காக ஷேக் அகார் முகமது அவர்களை இந்த நிகழ்ச்சியை நடாத்தி தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. தயவு செய்து இந்த சூரோடு சாய்ந்திருக்கிற சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக நடுப்பக்கத்தில் அல்லது இந்த பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு பணியோடு வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமான பள்ளிவாசலிலே, இறை இல்லத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அளித்த அல்லாஹ்வை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முன்னுரை எதுவும் இல்லாமல் பீடிகையை குறைத்து நேரடியாக எனக்குரிய தலைப்புக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு இஸ்லாமிய குடும்பம், an ideal Islamic family எவ்வாறு எப்படி அமைந்திருக்கும் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோடு கலந்துரையாடுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரை நானும் நீங்களும் ஏற்று நம்புகின்ற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதற்கு சில இலக்குகள் இருக்கின்றன. இந்த மார்க்கத்துடைய சில கோ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லலாம், பிரதானமான இலக்குகள். அதில் முதலாவது இலக்காக, இஸ்லாத்துடைய பிரதான இலக்குகள், முதலாவது இலக்கு தனி மனிதன், இண்டிவிஜுவல். இந்த மார்க்கம் தான் விரும்புகின்ற தனி மனிதர்களை உருவாக்க விரும்புகிறது. ஐடியல் முஸ்லிம் இண்டிவிஜுவல்ஸ், ஆண் பெண் என்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதனையும் உருவாக்குவதை இஸ்லாம் இலக்காக கொண்டிருக்கிறது. அதற்கான போதனைகள், வழிகாட்டல்கள், டீச்சிங்ஸ், அதற்கான ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அனைத்தும் இந்த மார்க்கத்தில் விரிவாக பேசப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தனி மனிதனை உருவாக்குவதை இலக்காக கொண்டு. இரண்டாவது இஸ்லாமிய குடும்பம், அதாவது ஐடியல் முஸ்லிம் ஃபேமிலி. இது இஸ்லாத்துடைய இரண்டாவது இலக்கு.
மூன்றாவது இலக்கு இஸ்லாமிய சமூகம். இந்த தனி மனிதர்களை கொண்ட இந்த குடும்பங்களை இணைத்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது, ஒரு சொசைட்டியை உருவாக்குவது இஸ்லாத்துடைய அடுத்த இலக்காக இருக்கிறது. இந்த வகையில் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு ரிலிஜன் என்பது தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான, மேனுக்கும் கோடுக்கும் இடையிலான, இண்டிவிஜுவலுக்கும் கோடுக்கும் இடையிலான உறவை பற்றி பேசுறதுதான் மார்க்கம், மதம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இதுதான் மதம் என்று இருந்தால் அது ஒரு மதம் அல்ல. இஸ்லாம் தனி மனிதனை கடந்து குடும்பத்தை உருவாக்க விரும்புகிற மார்க்கம். எனவேதான் இஸ்லாத்தை ஃபேமிலி ஓரியன்டட் ரிலிஜன் என்று அறிஞர்கள் வர்ணிப்பார்கள். இஸ்லாம் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்க விரும்புகிற மார்க்கம், அதற்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் தருகிற மார்க்கம். அது மாத்திரமல்ல, இந்த ஃபேமிலிஸை இணைத்த ஒரு சொசைட்டியை இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது. எனவேதான் இஸ்லாம் ஒரு ரிலிஜனாக இருந்தால் இது ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன் என்று வர்ணிப்பார்கள். முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் கூட, ஈவன் நான் முஸ்லிம் ஸ்காலர்ஸ், இஸ்லாத்தை சொல்வார்கள் இது ஒரு ரிலிஜனாக இருந்தால் இது ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன், தனி மனிதர்கள் பின்பற்றுகிற மார்க்கம் அல்ல, ஒரு சமூகம் கூட்டாக சேர்ந்து இணைந்து பின்பற்றுகிற மார்க்கம். இந்த வகையில் இஸ்லாத்துடைய முக்கியமான 3 இலக்குகளாக இந்த 3 இலக்குகளை பார்க்கிறோம்: தனி மனிதன், குடும்பம், சமூகம். ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாவதற்கு முதலாவது ஆரோக்கியமான குடும்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு ஹெல்தி சொசைட்டி உருவாவதற்கு ஹெல்தி ஃபேமிலிஸ் உருவாக்கப்படுவது மிக முக்கியமானது. எனவேதான் குடும்பத்தை, அதாவது ஃபேமிலி யூனிட்டை மைக்ரோ சொசைட்டி என்று சோசியாலஜி சார்ந்த, சமூகவியல் சார்ந்த அறிஞர்கள் சொல்வார்கள். ஒரு சிறிய சமூகம், குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூகம். அந்த மைக்ரோ சொசைட்டி சீராக அமைந்தால்தான் அந்த பெரிய சொசைட்டி, நாம் எதிர்பார்க்கிற அந்த பெரிய சமூகம் சீராக அமைய முடியும். இப்ப குடும்பம் தான் சமூகத்துடைய ஆரம்ப விதையாக இருப்பது. குடும்பம் என்பது ஒரு கோட்டை, ஒரு ஃபோர்ட். அந்த கோட்டையில் எந்த ஓட்டையும் விழுந்து விடாத வண்ணம் அதை பாதுகாக்கின்ற சிப்பாய்களாக, சோல்ஜர்ஸாக இருப்பவர்கள் அந்த குடும்பத்துடைய அங்கத்தவர்கள். கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி, மகன், மகள் ஆகிய அந்த குடும்பத்துடைய உறுப்பினர்கள், மெம்பர்ஸ். இந்த குடும்பத்தை இலக்காக கொண்டு இஸ்லாம் நிறைய வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. இந்த குடும்பம் இல்லாத போது சமூகம் இல்லை. சீரழிந்த குடும்பங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு சீரான சமூகம் உருவாக போவதில்லை. இந்த வகையில் குடும்பம் அல்லது ஃபேமிலி அல்லது இஸ்லாமிக் ஹவுஸ் என்று நாங்கள் சொன்னால், இஸ்லாமிய வீடு இல்லம் என்று சொன்னால், அதனுடைய நுழைவாயிலாக, குடும்பம் உருவாவதற்கு நுழைவாயிலாக இருப்பது திருமணம், நிக்காஹ், மேரேஜ். திருமணத்துக்கூடாகத்தான் குடும்பம் உருவாகிறது, குடும்பம் தோன்றுகிறது. குடும்ப உருவாக்கத்துக்கு அத்திவாரமாக இருப்பது, பவுண்டேஷனாக இருப்பது ஆண் பெண் உறவு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைகிற இடத்தில் தான் ஒரு ஃபேமிலி, குடும்பம் உருவாகிறது. அல்லாஹ் தஆலா இவ்வாறு ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த குடும்பம் உருவாக வேண்டும் என்பதற்காக இயற்கையாகவே வைத்திருக்கிறான் இனக்கவர்ச்சி, செக்ஸ் அப்பீல் என்று சொல்லுவோம். அதனை இயல்பிலேயே மனிதருக்குள் வைத்திருக்கிறான். மனிதருக்குள் மாத்திரமல்ல, தாவர உலகத்திலும் இதை பார்க்கலாம், மிருக உலகத்திலும் பார்க்கலாம். எல்லா உயிரினங்கள் மத்தியிலும் இந்த உலகம் நிலைப்பதற்கு, உயிரினங்கள் நிலைப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற அற்புதமான அமைப்பு தான் இந்த ஆண் பெண் தொடர்பு. மனிதர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, மிருகங்கள், தாவரங்கள் மத்தியில் கூட இந்த ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி خلقல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்த் வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா يعلمون. அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தான் எல்லாவற்றிலும் ஜோடிகளை படைத்திருக்கிறான். தாவரங்கள் மத்தியிலும், உங்கள் மத்தியிலும், நீங்கள் அறியாதவற்றிலும் கூட அவன் ஜோடிகளை அமைத்திருக்கிறான். எல்லாவற்றிலும் ஜோடி இருக்கிறது. வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை எல்லாம் நாம் சோடி சோடியாக படைத்திருக்கிறோம். மிருகங்களும் சரி, தாவரங்களும் சரி, எல்லாவற்றிலும் சோடி இருக்கிறது. இந்த ஆண் பெண் வேறுபாடு, பாகுபாடு இருக்கிறது என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த நிறுவப்பட்ட ஒரு உண்மை. சகவும் சயவும் இந்த இரண்டும் காணப்படுகிறது. அவை இணைகிற போதுதான் இனவிருத்தி ஏற்படுகிறது. ஆனால் மிருக உலகத்திலே
இந்த ஆணும் பெண்ணும் இணைவதற்கு, ஆண்பாலும் பெண்பாலும் சேர்வதற்கு வரையறைகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை. தாவர உலகத்திலும் இல்லை, சுதந்திரமாக அல்லாஹ் அதனை வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் தன்னுடைய இந்த பாலுணர்ச்சியை எவ்வாறு தீர்த்துக் கொள்ள வேண்டும்? இயல்பாக இருக்கிற, இயற்கையாக இருக்கிற இந்த பாலுணர்ச்சி அவன் தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை பொறுத்தவரையிலே உலகத்திலே 3 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. மனிதன் தன்னுடைய இயற்கையாக இருக்கிற இந்த பால் உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வது எப்படி? இதற்கு 3 வகையான நிலைப்பாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. ஒரு சாரார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், இதற்கு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. எவ்வாறு மிருகங்கள் சுதந்திரமாக இணைகின்றனவோ, தாவர உலகத்தில் இது இயற்கையாக தானாக நடைபெறுகிறதோ, அதே போல மனித உலகத்திலும் இது சுதந்திரமாக இடம்பெற வேண்டும் என்ற வாதம் அண்மை காலமாக மிகவும் வலுவடைந்து வருகிறது. இந்த வாதத்துக்கு பின்னால் இருப்பது செக்யூலரிசமும் மெட்டீரியலிசமும். செக்யூலரிச கோட்பாடு எங்க இருக்கிறதோ, மெட்டீரியலிச சிந்தனை எங்க இருக்கிறதோ, லோகாயுதவாதம், சடவாதம் இந்த உலகத்தில் ஆளுகின்ற 2 முக்கியமான கொள்கைகள். இந்த கொள்கையின் பாதிப்புக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உட்படாத யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கொள்கையுடைய பாதிப்பும் செல்வாக்கும் உலகளாவில் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. இந்த 2 கொள்கையை உலகத்தில் ப்ரோமோட் பண்ற ஒரு ஐடியாலஜி தான் குளோபலைசேஷன், கோலிகர்ணை, உலகமயமான. இந்த செக்யூலரிசமும் இந்த மெட்டீரியலிசமும் எல்லா மட்டத்துக்கும் ஊடுருவ வேண்டும். ஊடுருவப்பட்டிருக்கு. இலங்கையில் மையங்கனையில் உள்ள இளைஞர் யோதிகள் மத்தியிலும் இந்த மெட்டீரியலிச செக்யூலரிச சிந்தனை பட்டிக்காடுகளில் எல்லாம், சந்து பொந்துகளில் எல்லாம், மூளை முடுக்களில் எல்லாம் ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், இந்த மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்டட் மீடியா அனைத்து கூட இந்த 2 வாதங்களும் மிக வேகமாக உலகத்திலே வளர்க்கப்பட்டு வரதை பார்க்கலாம். மிக வேகமாக. இதுக்கு முன்னால எந்த ஒரு மதத்துக்கும் தாக்கு பிடிக்க இல்லாம, எந்த ஒரு கொள்கைக்கும் தாக்கு பிடிக்க இல்லாம அந்த அளவுக்கு இந்த செக்யூலரிசமும் இந்த மெட்டீரியலிசம் என்ற இந்த 2 கொள்கைகளும் பரவுகின்றன. அதற்கு இந்த குளோபலைசேஷன் தான் வழி அமைத்து கொடுத்திருப்பதை மிக தெளிவாக நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். செக்யூலரிசம் என்ன? இந்த சொல்லுக்குள் 2 சொற்கள் இருக்கிறது. செக்யூலரிசம் என்ற இந்த சொல்லுக்குள்ளே 2 வார்த்தைகள் ஒளிந்து மறைந்திருக்கின்றன. ஒன்று இங்கு இப்போது, இங்கு இப்போது, ஹியர் ஹியர் ஆஃப்டர் ஒன்று கிடையாது. இப்போது என்ன நடக்க வேண்டும், நடந்தாக வேண்டும். இதற்கு பிறகு அதை பற்றி கவலை இல்லை. நேற்றைய பற்றியும் கவலை கிடையாது, நாளை பற்றியும் கவலை கிடையாது. என்ஜாய் த மோமெண்ட். இந்த கணப்பொழுதை, இந்த நிமிடத்தை மேக்சிமமாக நீ அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது இப்போது, இங்கு இப்போது. இதுதான் செக்யூலரிசம். இந்த கருத்து இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த தலைப்புக்கு வெளியே நான் செல்ல விரும்பவில்லை. எனவேதான் எந்த ஒரு 5ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, கிரேட் 3ல படிக்கிற ஒரு புள்ள, கிரேட் 5ல படிக்கிற ஒரு பிள்ளையை கூப்பிட்டு மத கொள்கை பாகுபாடு இல்லாம கூப்பிட்டு கேளுங்க, பேசிக் நீட்ஸ் என்னன்னு சொல்லி, வாழ்க்கையில பேசிக் நீட்ஸ் நெசசிட்டிஸ் என்னன்னு கேளுங்க. உடனே புள்ள சொல்லும், உணவு, உடை, குறைவு, சாப்பாடு, உடுப்பு, வீடு, மேலதிகமா கல்வி, எஜுகேஷன், அங்கால ஹெல்த், சுகாதாரம். இது கங்கால புள்ள வேற எந்த தேவைகளையும் சொல்லாது. 100 மார்க்ஸ் கொடுப்போம். ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. அது பள்ளிவாசல்ல அப்போ ஒரு சின்ன ஒரு கொத்துபால பயான்ல அப்படியும் ஒன்று இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பாடி ஒன்றும் இருக்குது, கல்வி ஒன்றும் இருக்குது, ஆன்மா ஒன்றும் இருக்குது என்ற விஷயம் சில போது லேசாக வலியுறுத்தப்படுவது உண்டு. அது பற்றி எந்த ஒரு அழுத்தமோ முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கப்படாத ஒரு உலகம். ஏனென்றால் இது மெட்டீரியலிசம். மனிதன் என்பவன் ஒரு அதாவது எக்கனாமிக் பீயிங். அவன் வெறும் மேட்டர், சோல் இல்லை அவனுக்கு. இதுதான் செக்யூலரிசம். அவன் ஒரு மேட்டர், அவன் ஒரு சடம், அதுக்கு பின்னால் ஒரு சோல் என்று உண்டு. அப்படி ஒரு செய்தி கிடையாது. இரண்டாவது, அவன் ஒரு எக்கனாமிக் பீயிங், அவன் ஒரு பொருளாதார பிராணி. இந்த கருத்து வழங்கப்படுது. எவ்வளவு பெரிய குஃபுர், எவ்வளவு பெரிய ரித்தத் என்ற எந்த கவலையும் யாருக்கும் கிடையாது. ஆகஸ்ட் பெல் என்று சொல்லி ஜெர்மனுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய லீடர், அவர் சொல்றார், மிருகங்களுக்கு மத்தியில திருமணம் இருக்கிறா,
மிருகங்களுக்கு மத்தியில நிக்காஹ் இருக்கிறார். ஈஜாபு கபூல் வலி ஷாஹித் இல்லையே, சுதந்திரமா இருக்கின்றன. ஆணும் பெண்ணும், ஆண் பெண் என்ற இந்த மனிதர்களும் மிருகங்களே. என்ன மனிதனுக்கு சொல்றேன், மனிதன் என்பவன் சோசியல் எனிமல், எனிமல் தான், ஸ்பீக்கிங் எனிமல், எனிமல் தான். எனவே சின்ன வித்தியாசம். மிருகம் பேசாது, இந்த மனிதன் என்ற மிருகம் பேசும், பேசும் மிருகம். எனவே அந்த மிருகத்துக்கு மத்தியில திருமணம் என்ற ஒழுங்கு இல்லை என்றால் ஏன் இந்த மிருகங்களுக்கு மத்தியில மாத்திரம் போலியான ஒரு கட்டுப்பாட்டை நீங்க ஏற்படுத்துறீங்க? அவசியம் இல்ல. எனவேதான் இந்த மேற்குலகம் நம்புவது, உறுதியா நம்புவது மேற்குலகம் அல்ல, கிழக்குலகம் சேர்ந்து 1950 வரைக்கும் தான் ஹஸ்பண்ட் வைஃப் என்ற ஒரு ஒழுங்கு உலகத்தில் பேணப்பட்டுச்சு. அப் டு 1950 தான் ஹஸ்பண்ட் வைஃப், கணவன் மனைவி என்ற ஒழுங்கு. 2000 முதல் என்ன தெரியுமா உலகத்தில் நிலைப்பாடு? People who live together and love each other. People என்றா ஆணும் ஆணும் அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்களா? ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டுகிறார்களா? அதுதான் வாழ்க்கை. பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறார்களா? அன்பு காட்டுகிறார்களா? அதுதான் வாழ்க்கை. ஆணும் பெண்ணும் கூட விரும்பி சேர்ந்து வாழ்ந்தா நோ அப்ஜெக்ஷன், அதுவும் வாழ்க்கை. அது ஆணும் பெண்ணும்ன்றது பின்னுக்கு போயிட்டு, நான் எதையும் எக்ஸஜரேட் பண்ணி சொல்ல இல்ல, பட் விரிவா பேசுறதுக்கு நேரம் இடம் தர மாட்டாது. இதுதான் இன்றைய 100% ரியாலிட்டி. லிவிங் டுகெதர், நிக்காஹ் இல்ல, திருமணம் இல்ல, சேர்ந்து ரெண்டு பேரும் விரும்பினா சரி. கேஸ் சொல்லிக் கொள்வோம், லெஸ்பியன் சொல்லிக் கொள்வோம். சும்மா ட்ரெடிஷனல் இதுல ஆணும் பெண்ணும் சேர்ந்திக்கிறாங்க, லீகலைஸ்ட், இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டாச்சு பெரும்பாலான இடங்கள்ல. சில இடங்கள்ல கண்ட்ரோவர்ஷியலாக இருந்தாலும் இதுதான் இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பால் உணர்ச்சியை தீர்த்துக் கொள்றது என்ற பொறுத்தவரை உலகம் மிக வேகமா போய்கொண்டிருக்கிறது. உலகம் இதுல பாதிப்புக்கு உட்பட்டு இன்றைக்கு வெஸ்ட்ல, மேற்குலகத்துல குடும்பம் என்ற இப்பைக்கு தற்போதைக்கு இந்த பழைய ட்ரெடிஷனல் அமைப்பு என்ன தெரியுமா? பேலன்ஸ் இருக்கிற அமைப்புல வாப்பா உம்மா, தாயும் தந்தையும், 18 வயதுக்கு கீழ் இருக்கிற 2 குழந்தைகள், நாம் இருவர் நமக்கு இருவர். அது ஸ்ரீலங்காக்கு வந்தாச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர். மழை பெய்ஞ்சா கொடையுள்ளுக்கு 4 பேரும் போற அளவுக்கு குடும்பம் இருக்கணும். இப்ப கொடையில போறதுக்கு தான் குடும்பம், குடும்பம் வேறொன்றுக்கும் அல்ல, கொடையுள்ளுக்கு போறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும், கை கடக்கமா இருக்கணும். ஆட்டால போற அளவுக்கு குடும்பம் இருக்கணும். இது பெண்ணாம்பெரிய குடும்பம் வச்சுக்கொண்டா கொடையில போக மேலா, ஆட்டால போக மேலா, ரோட்ல போக மேலா, பஸ்ல போக மேலா. எனவே இதுக்காக குடும்பத்தை கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும். அதான் ஃபேமிலி பிளானிங், அதுதான் பர்த் கண்ட்ரோல், அதுதான் எபோஷனுக்கான நியாயம். பிள்ளைகளை கொள்றதுக்கு இந்த மிலேனியத்துல உயிரை கொள்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான குழந்தைகள் உலகத்துல லீகலா கொலை செய்யப்படுது. நல்ல அழகான பேர் இந்த மிலேனியம்களுக்கு தந்திருக்கிற விசேஷம் என்னடா, அவ்வளவு பாவங்களும் அவ்வளவு அனாச்சாரங்களும், நல்ல டேர்ம்ஸ், நல்ல டெர்மினாலஜிஸ், எபோஷன் அப்படின்னு அழகான பேர்கள். அன்றைக்கு ஜாயிலியா காலத்துல நேரடியா குடிய தோண்டி புதைச்சாங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அழகாக தியேட்டர்ல போய் நல்ல அழகான முறையில மூடிக்கொண்டு வந்து பசுந்தாக புள்ளைய கொலை செய்யறாங்க. சரி, அப்ப மேற்குலகத்துல குடும்பம் சொன்னா தாய் தந்தை 18 வயதுக்கு கீழ் இருக்க 2 குழந்தைகள். அப்ப 18 வயதுக்கு மேல், 18 வயது கடந்துட்டால் வீட்டை லீவ் பண்றது மஸ்ட். லீவ் யுவர் நெஸ்ட், இதான் உங்களோட கோட்பாடு. லீவ் யுவர் நெஸ்ட், உன்னுடைய குருவிக்கூட்டை விட்டு நீ உடனடியாக வெளியேற வேண்டும். இருக்கலாம். 18 வயசுக்கு மேல் ஒரு பொடியன் இருந்தா மூளை வளர்த்து இல்லைன்னு பொருள். 18 வயசுக்கு போறோம், வீட்டுக்குள்ளே ஒரு பையன் தொடர்ந்து தாய் தகப்பனுடைய பராமரிப்பில் இருந்தால் வெஸ்ட்ல பொடியன் பெரிய குழந்தை, ஒரு பெரிய குழந்தையா இருக்கிறான், அவனுக்கு ஏதோ மூளையில பிரச்சனை என்ற பிரச்சனை. மகளும் அப்படித்தான். இதை நோக்கி உலகம் மிக வேகமா போய்கொண்டிருக்கிறது. விளைவுகள் என்ன? இந்த ரிசல்ட்ஸ் என்ன? இந்த கோட்பாடுகள், இந்த கான்செப்ட் ரிசல்ட்ஸ் என்ன? ஸ்வீடன்ல 54% கருத்தரிப்பு பிள்ளைகள் கிடைக்கிறது முறைகேடாக, நிக்காகாலே அல்ல. பிரான்ஸ்ல 40% பிள்ளைகள் நிக்காக மூலம் பிறந்த பிள்ளைகள் அல்ல. யூகேல 38% பிள்ளைகள் பிறந்திருக்கிறது நிக்காகாலே அல்ல. இருக்கிற நிலைமை லேட்டஸ்ட். எவ்வளவு அழகான நாகரிகம்!
எப்படியான கல்ச்சர், குளோபல் கல்ச்சர், இதான் குளோபல் சிவிலைசேஷன். இப்ப இதை நோக்கித்தான் எல்லாரும் வேகமா போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா நான் உரிமையை சொல்லணும், ஜப்பான்ல மாத்திரம் பிறக்கிற குழந்தைகள்ல 1% மாத்திரம் தான் இந்த இல்லீகலா பிறக்கிற குழந்தைகள். 99% திருமணத்தின் மூலம் ஜப்பான். ஏனென்றால் அவர்கள் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு பின்னால போகல. அவர்கள் சரியோ பிழையோ அவர்களுடைய பாரம்பரிய அந்த கலாச்சாரத்தில் மிக உறுதியாக இருக்கிறார்கள், முன்னணியிலும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு விதமான பிள்ளைகள் மாத்திரம்தான் முறைகேடாக பிறந்த குழந்தைகள் ஜப்பான்ல இதுவரைக்கும் இவ்வளவு நாகரிகம். காரணம், இந்த நாசமா போன மேற்குலக கலாச்சாரத்துக்கு பின்னால ஜப்பான் மக்கள் போக இல்லை. சரி, இந்த உலகத்துல குறிப்பா மேற்குலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சிங்கிள் பேரண்ட்ஸ். அதாவது பிள்ளைகளுக்கு பாப்பா யாருன்னு தெரியாது, பாப்பா யாருன்னு தெரியல, பாப்பா இல்ல, பாப்பான்ற ஒரு ஆள் இல்ல, ஃபாதர் ஒரு ஆள் இல்ல. கொஞ்சம் குழந்தைகளுக்கு உம்மா யாருன்னு தெரியாது, பெரும்பாலான குழந்தைகளுக்கு வாப்பா இல்லாத குழந்தைகள். அதாவது பர்த் சர்டிபிகேட்ல பிறப்பு சாட்சி பத்திரத்தில் ஃபாதர் என்ற இடத்துக்கு டேஷ் பண்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. அண்மையில யூகேல ஒரு பெரிய சீரியஸான ஒரு ஒர்க் ஷாப். அதாவது இந்த ஃபாதர் என்ற இடத்துக்கு யாரோட பேரை போடுறது, டேஷ் பண்ண கூடாது, யாராவது ஒரு ஆள் ஈக்கணுமே. 3 நாள் கருத்தரங்க, 3 நாள் செமினாரிட முடிவு என்ன தெரியுமா? ஃபைனல் கன்க்ளூஷன், தாய் புள்ளட தாய் யாரிட பேரை போட சொல்றாவோ அவரோட பேரை போடுறது. உண்மையான ஃபாதரோட பேரை போட சொன்னா அந்த பேரை போடுறது, பாய் ஃப்ரெண்டோட பேரை போட சொன்னா அந்த பேரை போடுறது, அவட சொந்த வாப்பாட பேரை போட சொன்னா அந்த பேரை போடுறது. யாரோட வாப்பாட பேர்? அந்த பெண்ணுடைய, அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணுடைய ஃபாதருடைய பேரை அந்த பெண் சொன்னார், என்னுடைய வாப்பாட பேரை போடுங்க ஃபாதர் இடத்துக்கு, அந்த பேரை போடுறது. இதான் முடிவு. அதுக்கு அங்கால யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், கைனகாலஜிஸ்ட், ஸ்ரீலங்கன், இருக்கிறது இங்கிலாந்துல. அவர் ஒரு நாள், அவர் ஒரு கைனகாலஜிஸ்ட் அல்ல, சாரி, அவர் பீடியாட்ரிஷியன். ஒரு நாள் சும்மா அந்த கைனகாலஜி வார்டுக்கு போயிருக்கிறார். ஒரு பெரிய வார்டுக்கு சும்மா ஜஸ்ட் அவர் எப்பயும் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர். இது கடந்த வருஷம், போன வருஷம் நடந்த செய்தி. அவர் சொன்னார், அவருக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்றால், அந்த கைனகாலஜி வார்டுல பேர்களை வாசிக்கிறார். 100க்கு 95% மேல மிஸ்ஸு தானே இருந்துச்சு, மிஸ்ஸஸ் இல்ல. இதுதான் இன்றைய உலகம், நாகரிகம். இதை நோக்கித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. நாங்களும் விரும்புறோம் அதை நோக்கி போவோம் சொல்லி, விளைவுகளை தெரியாம. சிங்கிள் பேரண்ட்ஸ் பிரச்சனை அமெரிக்கால 35% பிள்ளைகள், 35% பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லை, சிலருக்கு உம்மா இல்லை. யூகேல 45% பிள்ளைகளுக்கு வாப்பா இல்ல, வாப்பா யாருன்னு தெரியும். பிரான்ஸ்ல 50%க்கு மேல, 16 65, ஆனால் 50க்கு மேல. அதாவது இருக்கிற குழந்தைகள்ல 50% பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சோசியல் ப்ராப்ளம். இது பெருமையா? அதுல என்ன இருக்கு யோசிக்கிறதா? ஆனா உண்மையிலே நாளைக்கு நாங்கள் அப்படித்தான் யோசிக்க போறோம். அந்த அளவுக்கு வேகமாக நாங்க மூலச்செலவை செஞ்சுப்பட்டு கொண்டு வரோம், பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு கொண்டு வரோம். இது நல்ல ப்ராப்ளம். நான் அதை பத்தி பின்னால சொல்றேன். டிவோர்ஸ் என்றது சர்வசாதாரணம். பெல்ஜியத்துல 69 கல்யாணம் முடிக்கிறார்கள் 69% விவாகரத்து செய்யறாங்க. ஸ்வீடன்ல 60% ஆட்கள், சுவிஸ்ல 59% ஆட்கள், ஜெர்மனில, பின்லாந்துல 54%, ஜெர்மனில 51%, யூகேல 51%, ஸ்டேட்ஸ்ல 48%, பிரான்ஸ்ல 39%. கல்யாணம் முடிக்கிற திருமணம் முடித்தவர்களுள் விவாகரத்து செய்பவர்கள் எவரேஜ் பார்த்தா 50% விவாகரத்து செய்யறாங்க. என்ற சீரியஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் உங்களுக்கு தாரேன். அமெரிக்கால கல்யாணம் முடிக்காத ஆட்கள் இப்ப 85%, 15% தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த கல்யாணம் முடிச்ச 15%ல 48% டிவோர்ஸ் பண்றாங்க. உண்மையிலுமே குடும்பமா வாழ்றவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்க பாப்போம்? ஆல்மோஸ்ட் 7.5%. 7% தான் ஃபேமிலி லைஃப். எங்க போய் கொண்டிருக்கு? குளோபலைசேஷன் டுவர் எங்க போகுது? இதுல விளைவு என்ன தெரியுமா? நாங்க சொல்லுங்க உலகம் அழிய போகுது, அழியாம வேற நடக்கும். ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் என்ற ஒரு கோட்பாடு பவர்ஃபுல்லா வைக்கப்பட்ட விளைவு என்ன? ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்ல, லைஃப் பார்ட்னர்ஸ், கணவன் மனைவி இல்ல, லைஃப் பார்ட்னர்ஸ். விளைவு என்ன? நீ வேலைக்கு போகணும்,
நானும் வேலைக்கு போகணும். இன்றைக்கு நான் சாப்பாடாக்குவேன், நாளைக்கு நீ சாப்பாடாக்கணும். நேத்து நீ சாப்பாடு சமைச்சாய், அதனால் இன்றைக்கு நான் சாப்பாடு சமைச்சுதான் ஆகணும். இதுக்கு பேர் என்ன? ஈக்குவல் ரைட்ஸ், ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ், அந்த கண்ணோட்டம். இது விளைவு எந்த அளவு தூரம் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது நாங்க யாரும் நினைக்கப்படாது. இது எங்கேயோ உள்ள விஷயம் இல்ல. எங்கட வீட்டு கதவுகளை வெரி ஸ்ட்ராங்கா தட்டி கொண்டிருக்கிறது, வெரி ஸ்ட்ராங்கா தட்டி கொண்டிருக்கிற விவகாரங்கள் இவை. இதுல விளைவு என்ன தெரியுமா? எங்கட முஸ்லிம் உலகத்துக்கும் இதுல தாக்கம், இந்த குளோபலைசேஷன் தாக்கம், இந்த செக்யூரிசத்தின் மெட்டீரியல்ஸ் தாக்கம் பயங்கரமா வந்திருக்கு. சவுதி அரேபியால திருமணம் முடிக்காதவர்களுடைய தொகை 33%. ஈஜிப்ட்ல திருமணம் முடிக்காதவருடைய தொகை 30%. எமிரேட்ஸ்ல 20%. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் பலஸ்தீன்ல மாத்திரம் திருமணம் முடிக்காதவர்களுடைய வீதம் 1% மாத்திரம். ஜப்பான்ல மாதிரி, ஜப்பான்ல முறைகேடாக பிறக்கிற குழந்தைகள் 1% தான். ஆனா பலஸ்தீன்ல திருமணம் முடிக்காத வீதம் 1%. அல்லாஹ்வோட பாதையில ஷஹீதுகளை கொடுக்கறாங்க, அதே வேகத்துல அடுத்த தலைமுறையை உருவாகி கொண்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு வீதம் தான் பலஸ்தீனை பொறுத்தவரை திருமணம் முடிக்காது. மறுபக்கம் டிவோர்ஸும் முஸ்லிம் உலகத்தில் இப்ப கூடிக்கொண்டு போகுது. இதுத விளைவு, இந்த குளோபலைசேஷனுடைய பாதிப்புட விளைவு. எமிரேட்ஸ்ல 42% கல்யாணம் முடிக்கிறவங்க, திருமணம் முடிக்கிறவங்க 42% மாணவர்கள் விவாகரத்து டிவோர்ஸ் பண்றாங்க. கட்டார்ல 38%, குவைத்ல 35%, இந்த நாட்டுல 34%, சிரியால 24%, சவுதி அரேபியா 26%, 26%, சவுதி அரேபியால 24%. நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. இவங்களும் போறாங்க டூர்ல போய் கொண்டிருக்கிறாங்க. எங்களை அறியாமலே அணிஞ்சு கொண்டிருக்கிறோம். அபுல் ஹசன் நத்வி அந்த காலத்து சின்ன ஒரு புத்தகம் எழுதினார், ரித்தத்துன் வலா அபூபக்கர் லஹா. ரித்தத்தை பார்க்கிறேன், இந்த ரித்தத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அபூபக்கர்களை காணவில்லை. இந்த முஸ்லிம் சமூகத்துக்குள் ஆயிஷாக்களும் அப்துல்லாக்களும் தினந்தோறும் ரித்தத்தை நோக்கி, மதம் மாறும் போக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரித்தத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அபூபக்கர்களை காணவில்லை என்று சொன்னார். இன்று அந்த நிலையை பார்க்கிறோம், ரித்தத்தை பார்க்கிறோம். இந்த தூய்மையான மார்க்கத்தை விட்டு இந்த மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கைய, நாகரிகமான வாழ்க்கைய, பண்பாடான வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கைய, அமைதியான வாழ்க்கைய, நிறைவான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய, பூச்சாண்டி இல்லாத, போலி இல்லாத இயல்பான வாழ்க்கையை தரக்கூடிய இந்த புனிதமான கொள்கையை விட்டு இந்த போலியான பயங்கர அழிவை நோக்கி மனித சமுதாயத்தை நகர்த்தி கொண்டிருக்கிற இந்த கொள்கையை நோக்கி செல்வது ரித்தத், மதம் மாறுவதாகும். இது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது யங் ஜெனரேஷன் அறியாமலே இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்று இருக்கிற சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் காரணமாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். எனவே ஒரு பக்கம் இந்த உலகத்தில் பரப்பப்படுற கோட்பாடு என்ன? இந்த மனிதனுடைய பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்தப்படாது, அது சுதந்திரமா விடும். இது ஒரு கொள்கை. இன்னொரு கொள்கை இருக்குது, பாலியல் இச்சைன்றது ஒரு தகாத உணர்வு, கெட்ட உணர்வு, மிருகத்தனமான உணர்வு. இது அடக்கும், இதை அடக்க வேண்டும். அடக்குறதுலதான் ஆன்மீக விமோசனம் இருக்குது. ஸ்பிரிச்சுவலி நீங்க மேல போகணுமா, இந்த உணர்வை, ஆசையை அடக்க வேணும், உணர்ச்சியை அடக்க வேணும் என்ற வாதம். அந்த வகையில் தான் துறவரம் போதிக்கப்படுது. எந்த அளவுக்கு உனது ஆசையை அடக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உனக்கு ஆன்மீக விமோசனம் பெறலாம். எனவே திருமணமும் வேண்டாம், பாலியல் உணர்வும் வேண்டாம் என்று துறவரத்தை போதிக்கிற ஒரு சாரார் அடுத்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க. ஒரு சாரார் திறந்து விட்டவர்கள், கட்டுப்பாடுகளே இல்லை. மறுசாராரோ இந்த உணர்வே பயங்கரமான ஒரு உணர்வு, கெட்ட உணர்வு, கீழ்த்தரமான உணர்வு, மிருகத்தனமான உணர்வு, தகாத உணர்வு, இது 100% கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதில் தான் மனிதனுடைய விமோசனம் வெற்றி தங்கி இருக்கிறது என்ற கோட்பாடு முன்வைக்கப்படுது. மதங்களுடைய பெயரால், ஆன்மீகம் என்ற பெயரால் இந்த கொள்கைகள் வளர்க்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன? இஸ்லாம் வித்தியாசமான ஒரு 3ஆம் நிலைப்பாட்டுக்கு வருகிறது. இஸ்லாத்துடைய கருத்து உண்மையில் இந்த பால் உணர்வு என்பது அல்லாஹ் மனிதனுக்குள் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு இயல்பான உணர்வு. இது ஒரு தகாத உணர்வு அல்ல, ஒரு கீழ்த்தரமான உணர்வு அல்ல. ஆனால் அந்த உணர்வை தகாத முறையில் மனிதன் பயன்படுத்திவிடக் கூடாது. ஒரு பக்கத்தில் மன வாழ்க்கையை துறப்பதை இஸ்லாம் கண்டிக்கிறது, மறுபக்கத்தில் சுதந்திரமாக இந்த உணர்வை அவிழ்த்து விடுவதை இஸ்லாம் கண்டிக்கிறது.
ஒரு ஆணும் பெண்ணும் நிக்காஹ் கூடாக, புனிதமான அந்த பந்தத்துக்கூடாக, அந்த புனிதமான தொடர்பு கூடாக இணைவது ஒரு பெரிய இபாதத், வணக்கம் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா. ஒருவர் தனது மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவது கூட சதக்கா, தர்மம், அமல், இபாதத் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். தொழுவது மாத்திரமல்ல, நோன்பு பிடிக்கிறது மாத்திரமல்ல, ஒருவர் தன்னுடைய உடல் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கூடாக அவருக்கு ரிவார்ட், நன்மை, கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி சொல்ற மார்க்கம். தனது மனைவியுடைய வாயில ஒரு கவலம், ஒரு பிடி உணவை ஒருவர் வைக்கிறார், ஊட்டுகிறார், அதை கூட சதக்கா, தர்மம், அமல் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். மனிதன் கௌரவமானவன், அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் கௌரவமாக அமைய வேண்டும். மனிதன் கௌரவமானவன், அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் கௌரவமாக அமைய வேண்டும். அந்த வகையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிற அந்த உறவும் கூட புனிதமானதாக, கௌரவமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் நிக்காஹ் என்ற ஒழுங்கை தந்திருக்கிறது. நிக்காஹ் என்ற ஒழுங்கு இருக்கிற போதுதான் அங்கே கணவன் மனைவி என்ற உறவு, அதன் விளைவுதான் மகன் மகள் பிள்ளைகள் என்ற உறவு, அதன் விளைவுதான் பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு, அதன் விளைவுதான் மாமா மாமி, சாச்சா சாச்சி, அப்பா பாட்டன் பாட்டி. இந்த உறவுகள் எல்லாம் மனிதனுக்கு மத்தியில் இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பேஸ் நிக்காஹ், திருமணம். மேரேஜ் இல்லாத இடத்துல, லிவிங் டுகெதர் ஃப்ரீயாக இணைகிற இடத்துல எங்கே பேரண்ட்ஸ், எங்கே மகன், ஃபாதர்ஹுட் எங்கே, மதர்ஹுட் எங்கே, சிஸ்டர்ஹுட் எங்கே, பிரதர்ஹுட் எங்கே, சகோதரன் காண முடியாது. சகோதரி ஒரு இல்ல, பாட்டன் ஒரு ஆள் இல்ல, பாட்டி ஒரு ஆள் இல்ல, என் ஃபாதரே இல்லையே. நான் சொன்னேனே அடிப்படையில வாப்பாவே காணல. இனி எங்க வாப்பட வாப்பா, எங்க உம்மட உம்மா, எங்க பிரதர் சிஸ்டர்ஸ். இப்படி ஒரு நிலை வந்தா உலகத்துக்கு என்ன நடக்கும்? ஆனா உலகம் இவ்வளவு வேகமா அதை நோக்கி போய்கொண்டிருக்குது. இஸ்லாம் இத பயங்கரமான ஒரு பிரச்சனையா பார்க்குது. முஸ்லிம்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறாங்க. இஸ்லாம் திருமணத்தை குடும்பம் என்ற இஸ்லாமிக் ஹவுஸ் அல்லது இந்த ஐடியல் முஸ்லிம் ஃபேமிலி என்ற நிலையை நோக்கி போகும்போது முதலாவது வலியுறுத்துற விஷயம் தான் சரியாக இந்த திருமண பந்தம், இந்த ஆணும் பெண்ணும் இணைகிற இந்த அமைப்பு வர வேண்டும். இதற்கூடாக இஸ்லாம் மனிதனுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுக்கிறது. மனிதனுடைய இந்த பாலியல் உணர்வை தீர்த்துக் கொள்வதற்கான லீகல் பெர்மிஷன், சட்ட ரீதியான அனுமதியை இஸ்லாம் கொடுக்கிறது. இந்த நிக்காஹ் கூடாக சந்ததி பெருகுது. சந்ததினா மனித இனம் பெருகிக் கொண்டே போகுது. தாய் தந்தை என்ற உணர்வு பிறக்குது. இந்த உலகத்துல மனுஷனுக்குள்ள என்ன தேவை? ஒரு கவிஞன் பாடிய ஒரு பாடலை அண்மையில் நான் பார்த்தேன். இந்த வைரமுத்து என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த கவிஞன். அவர் ஒரு ஜாகிலிய கவிஞனாக இருந்தாலும் நல்ல கவிதைகளும் பாடிதான் இருக்கிறார். அவர் சொல்றார் தனது தாயை விடுத்து, தாயே, உனக்கு நான் இல்லாத போது மற்றும் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு நீ இல்லை என்றால் வேறு தாய் எங்கே இருக்கிறார்? நீதான் எனக்கு தாய். உனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு தாய், நீ மாத்திரம்தான். உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பாசம் இந்த தாய் பாசம் தான். ஆனா இன்றைக்கு நாய் பாசம் தான் இருக்குது. நாயோட தான் எல்லாம் சுத்துறாங்க. நாய்கரீகம். தாயோட சுத்துறவன காணல. தாய் எல்டர்ஸ் ஹோம்ல, நாய் தான் இவரோட ஹோம்ல. இதான் இன்றைய கல்ச்சர், இன்றைய சிவிலைசேஷன். அப்ப தாய்ப்பாசம் தொலைந்து நாய்ப்பாசம் மிகைத்து விட்ட ஒரு நாகரீகத்தை தான் இன்றைக்கு நாம் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி போறத பெரிய முன்னேற்றமாகவும் கருதுகிறோம். இவ்வளவு பெரிய அழிவு செஞ்சுப்பாங்க. இப்ப தாய் தந்தை என்ற இந்த உணர்வு இருக்குது. தாயை கண்டு கட்டி பிடிச்சி தாய் ஒரு முத்தமிட்டால் நான் நினைக்கிறேன் ஆயுள்ல எத்தனையோ மாசம் கூடும். எங்க ஆயுள்ல எத்தனையோ மாசம் கூடும். இது அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிற உணர்வு. ஒரு குழந்தைக்கு தாயோடு இருக்கிற பிணைப்பு, ஒரு தாய்க்கு தனது பிள்ளையோடு இருக்கிற பிணைப்பு, இந்த உறவுகள், இந்த கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை என்ற இந்த உறவுகள் அற்புதமான உறவுகள். இஸ்லாம் திருமணத்துக்கூடாக இவற்றை எல்லாம் வளர்க்க விரும்புகிறது. சுறுசுறுப்பு திருமணத்துக்கூடாகத்தான், பொறுப்புணர்ச்சி திருமணத்துக்கூடாகத்தான். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பொடியன் சரியான மட்டும் பொறுப்புணர்ச்சி இல்லாம இருக்கிறான், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லையே, சும்மா சுத்தி திரிகிறான், ஒரு கால் கட்ட போட்டா சரி, கால் கட்ட போட்டா சரி. இதெல்லாம் வேர்ல்டி விஸ்டம், வேர்ல்டி விஸ்டம் என்று சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மைகள்.
பொடி எனக்கு ஒரு கார் கட்ட போட்டா பெரும்பாலானவங்க பேக் டு நார்மல் வந்துருவாங்க. எல்லாரும் இல்ல, விதிவிலக்கானவங்களும் இருப்பாங்க. சுறுசுறுப்பு, பொறுப்புணர்ச்சி எல்லாம் நிக்காஹால வருது. பொறுப்புகளை பகிர்ந்து கொள்றதாங்க. கணவனுக்குள்ள பொறுப்பு, மனைவிக்குள்ள பொறுப்பு. மாஷா அல்லாஹ், இவ்வளவு அழகான குதூகலமான குடும்ப வாழ்க்கை, நிம்மதியான குடும்ப வாழ்க்கை. இது ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இந்த கண்ணோட்டத்தின் விளைவாக, இந்த வெறும் லைஃப் பார்ட்னர்ஸ் என்ற கண்ணோட்டத்தின் விளைவாக வீட்டுக்கு கணவன் வார நேரம் மனைவி தூங்கினா கூட பரவாயில்லை, பெல் அடிச்ச சத்தம் கேட்டவுமே அவசரமாக குச்சினிக்கு போய் இன்றைக்கு உங்களோட டர்ன் ஆக்கி போடுங்க என்று சொல்ற ஆட்களைத்தான் இந்த நாகரிகம் உருவாக்கி. உங்களோட டர்ன் இன்றைக்கு, நானும் டயர்ட்ல இப்பதான் வந்து படுக்கிறேன், சுருக்கா செஞ்சுட்டு என்ன எழுப்புங்க. இது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி எங்களுக்கு நடந்தா ரோவ் அடங்கி போகும். ஆனா இன்னைக்கு நடந்து கொண்டே அப்படித்தான். இதெல்லாம் எக்ஸெப்டட் நோம்ஸ். ஊமே கண்ட கனவுமாதி, சொல்லிக் கொள்ளவும் மேலா, கக்கிக் கொள்ளவும் மேலா, விழுங்கிக் கொள்ளவும் மேலாத ஒரு நிலை. இதுதான் இன்றைய நாகரிகம். ஆனால் இஸ்லாம் சொல்ற இந்த குடும்ப அமைப்பு இவ்வளவு குதூகலமானது, இவ்வளவு சந்தோஷமானது, எவ்வளவு நிறைவானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது, விசுவாசத்தை கொண்டது, பரஸ்பர நம்பிக்கையை கொண்டது என்றால் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படும், புதிய உறவுகள் உருவாகும். திருமணத்துக்கு கூட நிறைய உறவுகள், மனிதன் உறவுகளை கூட்டுறளவுக்கு தான் அவனுக்கு ஆயுள் கூட, அவன் வருமானத்துல பரக்கத்தும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அவருடைய ஆயுள் கூட வேணும், அவருடைய லைஃப் லாங் லைஃப் கிடைக்கும் யார் விரும்புறாரோ 3 மாசத்துக்கு ஒருக்கா நல்ல ஒரு மாஸ்டர் செக்அப் போடணும். கொலஸ்ட்ரால்